எப்படிப்பட்ட நாய் பேர் வந்து நிற்கிறார் வேண்டுதலுங்க எங்க திருப்பதி முருகர் கோயில் திருப்பதியில முருகரா அப்ப திருத்தல்ல யாரு ஏழு மொழியா ஆமா திருப்பதி ஏழு பார்த்துட்டு அதனால ஆடை கொடுத்துருக்காங்க உன்னை பத்தி எனக்கு என்ன இருக்கு இருந்தாலும் என் மகனை பார்க்க வேண்டும் பாசம் துடிக்குது. ஆமாடா என் மகன் யாரு தங்க கப்பிடா தங்க கப்பி தங்கத்தை தாங்க பச்சை மண்ணுடா என் மகன் பையன் என்ன சொல்லுற 1050 ரூபாய் வாங்கி போனா பணத்தை நான் கட்டினேன் பையன் பில்லு வாங்க உக்காந்து நான் எவ்வளவோ சொன்ன வாடா ஆன்லைன்ல கட்டிக்கலாம் வாடா அவன் அங்கேயே தாடி உள்ள விட்டு மாட்டேன் என் மகன் யாரு இந்த நாட்டு இளவரசன் வருங்கால இந்த நாட்டு மன்னனும் அவனை போய் சொல்லலாமா வாடா போகாது என்ன சொல்ல வர ஐயா இருப்பது 4 திசைகள் 4 திசை 3 திசை எங்க வேணாலும் போகலாம் வட என்னடா திசை போக கூடாதுன்னு சொன்னீங்க ஏய் என் மகன் என் சொல்லு மேலே நிப்பான்டா என்னது ஆமா அங்கேயே தான் சின்ன கூட வர மாட்டான் என்ன சொல்ல வர ஏய் அன்பு என்னடா பயமா இருக்கடே மகன் இந்நாட்டு இளவரசர் வட திசை போய்விட்டார் ஐயா அட பாவி உன்னை வாந்தி வேண்டி தூக்கி போவா உன்னை நம்பி என் மகனை அனுப்பினேனே அந்த வட திசை எப்படிப்பட்ட திசை தாசிகள் வாழக்கூடிய இடமாடா நான் பிறந்ததோ வெள்ளிக்கிழமை நான் பிள்ளைகளை பிறந்ததோ வெள்ளிக்கிழமை அடிக்காதரா பாடு பாரு பட்டு பிள்ளையே படலாமா எவ்வளோ வீட்டுல போய் மாத்திக்கினாங்க அவளால தான் 1050 டாபர் மாமா வேலை வந்தாலே
என் மகனை நான் செல்லமா வளர்த்தேன்டா. நீ மது போதையிலே தாசி வீடா கெதிட்டு இருக்கிட்டானே. எப்படா அம்மா தாயே இந்த பிச்சைக்கார பசங்களுக்கு வேலையே ஆனா ஒண்ணு அம்மா தாய் உடந்துறானுங்க. நானும் என்னுடைய வீட்டுக்காரன் உள்ள லிங்க பூஜை செஞ்சுட்டு இருக்கா. லிங்க பூஜை என்ன பையன் உள்ள லிங்க பூஜை செய்யறான். இறந்த பையா, பொறம்போக்கு பையா, லக்காடி பையா, வேமணி பையா, பொறம்போக்கு புளிய மரம், அம்போக்கு ஆலமரம், எச்சியலுக்கு ஏஜென்ட் குப்பை குமஸ்தா. ஏன்டா வந்தேன்? எதுக்கு வந்தேன்? எதுக்கு வந்தேன்? நான் இதெல்லாம் நானு. ஆமா தேவடியார பார்த்து தேவடியானுக்கு அதான் நம்மள தேவடியானுக்கு என் வீட்டு வாசல போய் சாத்தாளி கூட எத்தனையோ காக்காடா பையா. என்ன நினைச்சிருக்கீங்க? வாசல கூட கூட வராதா? கூடமா கூட தான் வருமா? சோத்த போட்டாலும் போடுவேன். அட வெறியத்த வேலை இதுதான். அடி நம்சுரா விட்டு போனேன். முடிச்சுப்போம். இப்ப டாபர் மாமாவா வரல. அம்மால பாடி கட்டோடு வந்துக்கிறேன். மணி பார்த்து வாய வந்துக்கிறோம். ஏண்டா இப்ப என் நாட்டு மண்ணை கையில வச்சிருக்கிறேன். வந்துக்கிறது யார் தந்தா? வந்துக்கிறது யார் தந்தா? வச்சுக்கிறிய இந்நாட்டு இளவரசர். ஆமா அவங்க அப்பா மாமா வாங்க மாமா வாங்க. வாங்க மாமா வாங்க மாமா வாமா எப்ப வந்தீங்க சொல்லுங்க மாமா. நக்கு மாமா போன நல்லா தட்டை வந்துக்கிறேன். வராதிங்க வந்துருக்கீங்க. ஐயோ எனக்கா மணி பார்த்து வாய என்ன பிடிக்க மாட்டேன். ஒரு 50 நான் அவளுக்கு மாமா, நான் உனக்கு மாமா, நான் அப்படியே மாமனாடா. மாமாவே நாட்டாங்க. என்ன பேச்சு எதனா பேசணும் உங்க அம்மால அரைச்சு கையில கொடுத்து ஞாபகம் வச்சுக்கோ. உங்ககிட்ட பேச வரல. இந்நாட்டு இளவரசர் என்ன தெரிந்து கேட்க முடியுமா? வாடா வா. எங்க வரா? இப்ப நான் பேசணும் அவளை தானே. எடுத்து வாயில வச்சு புளி வெறிய
வச்சுட்டாமா செருப்பால அவரு எங்க வந்தாரு? நீ யாருடா? இந்த நாட்டு இளவரசன், வருகால இந்த நாட்டு மன்னன் இங்க வர தகுமா? இவன் யாரு? அவர் நாட்டு, அவர் நாட்டு. தெரியாம சொல்லிட்டாரு. அப்பா யாரை பார்த்து தாசி வேசி உரைத்து குடும்பத்தில் குத்து விளக்கப்பா? அவ குடும்பத்து குத்து விளக்கு பின்னாடி கண்ணகியின் மறு பிறவி அப்பா. கண்ணகி அந்த மதுரையை எரிச்சா நீங்க ஆளு ஏமாந்தீங்க. எப்படியா இந்த ஒழுகாரியை எரிச்சிட்டு போடுவான். அப்பா என்ன காரணம்? எதுக்காக உங்கள் வார்த்தையை நான் கேட்க வேண்டுமா? நான் நாட்டை விட்டு வந்து விட்டேன், அண்ணன் இறந்து விட்டார்கள் என்று ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டீர்களா? யாரு இந்த ஆண்டி? அழகா இருக்கிறாங்க இந்த ஆண்டி. இந்த பாவாடை கட்டி சொல்லிடுறாங்க. நான் ரஞ்சிதா மேடம் இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதற்கு இந்த நாடே என்னை பார்த்து கேவலமா சிரிக்கிறான். ஒரே மகன் ஒப்பந்த மகன் என்று வளர்த்தா அவன் பிறந்த உடனே பெற்றெடுத்த தாய் இறந்து விட்டான். அன்று முதல் தாய்க்கு தாயாகவும் தந்தையாகவும் அன்போட பண்போட பாசத்தோடு வளர்த்தான்டா. அப்படிப்பட்ட தந்தையை கைவிட்டு அடித்து விட்டானடா. எனக்கு பிறகு இந்த அமரவரி நாட்டை மன்னனாக முடிசூட்டி ஆட்சி செய்வார். அவன் ஆட்சி செய்யும் அழகை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே. மது போதையிலே தாசிமிடே கதி என்று இருக்கிறானா. ஐயா தவமா ஜபம் இருந்து அழகான ஒரு பிள்ளையை பெற்று மகன் ஒப்பந்தமான பெற்றிருந்தேனே. அயல்நாடு சென்று படிக்க வைத்தது. இந்த நாட்டின் பொறுப்பை அவனுக்கு ஒப்படைக்கலாம் என்று ஏதாவது திருந்ததுக்கு மார்க்கம் இருந்தா சொல்லுடா. தாசி வீட்டுல இருந்து உன் பையன் வரணும். இவளை விட ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்து உன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தா அந்த புத்திப்பான். இதுதான் சரியான யோசனை சொல்லியிருக்கிறேன்.
அழகான பெண் பார்க்க வேண்டும். ஆமாங்க. திருமணத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். நீ வயசான காலத்துல இங்கே உட்காருல நான் ஊரா சுத்தி இன்னும் பாதி கரண்டி பல்ல கட்டிட்டு ஆள் இருந்தா பார்த்து சிரிப்பா வாங்குது சிரிப்பா என் மகனுக்கு ஒரு பெண்ணை பாரு. ஆமாங்க, ஆ,